Taste the Daily. திருவாரூரில் கர்ப்பிணி பெண் இறப்பிற்கு காரணமான மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையம் முற்றுகையிடப்பட்டது. மேலராதாநல்லூர் ராஜகுமாரி என்ற 3 மாத கர்ப்பிணிக்கு தனியார் மருத்துவமனையில் நடந்த அறுவை சிகிச்சையில் உடல்நிலை மோசமானதால் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ராஜகுமாரி இறப்பிற்கு தனியார் மருத்துவமனை உரிமையாளரும் அரசு மருத்துவக் கல்லூரி சீனியர் மருத்துவமான பிரபா பாண்டியனே காரணம் எனவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி உறவினர்கள் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாவுக்கு காரணம் ஆறுமுக பாண்டியன் சொல்லிட்டு அருண் மெடிக்கல் சென்டர் டாக்டர் பேரு பிரபாவதி பாண்டியன் அவர்கள் தான் காரணம். இதுக்கு விசாரித்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஐயா உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்த மக்கள். எனக்கு என் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாய் பேச முடியாத குழந்தை ஒன்று இருக்கு. அந்த குழந்தை இன்னைக்கு அனாதையா நிற்குது. அது நீங்க தான் இதை ட்ரீட்மெண்ட் பண்ணி என்னன்னு பதில் சொல்லணும். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சட்டவிரோதமாக பெறப்பட்ட பட்டாக்களை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வன உரிமை மீட்பு குழுவின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாலமலையில் உள்ள பழங்குடி மக்களின் நிலங்களை சட்டவிரோதமாக கிரயம் செய்து பட்டா வழங்கப்பட்டதை ரத்து செய்ய வேண்டும், விவசாயத்திற்கு தண்ணீர் வழங்க கூடுதல் தடுப்பணைகள் கட்டித்தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வன உரிமை மீட்பு குழுவின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அக்ரஹாரம் பகுதியினர் மழைக்காடு செல்லும் சாலைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருப்பது சர்ச்சையாகியுள்ளது. தனியாருக்கான நிலம் என கூறி வழக்கு தொடரப்பட்டு மலைக்காடு சாலையில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கோவிலுக்கு செல்வோர் என நூற்றுக்கணக்கானோர் தங்கள் வீடுகளின் முன்பு கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அப்பகுதியில் சேதமடைந்த சாலையை உடனடியாக சீரமைத்து தரக்கோரியும் அக்ரஹாரம் பகுதி மக்கள் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்தினர். ராமநாதபுரத்தின் குடிநீர் ஆதாரமாக விளங்கிய ஊரணியில் சாக்கடை கலப்பை தடுக்க தவறிய விடியாத நகராட்சிக்கு கண்டனம் எழுந்துள்ளது. 18வது வார்டு கிடாவெட்டி ஊரணியில் கடந்த 4 ஆண்டுகளாக பாதாள சாக்கடை குழாய் உடைந்து கழிவுநீர் தங்கு தடையின்றி ஊரணிக்குள் கலக்கிறது. பல தலைமுறைகளாக குடிநீர் ஆதாரமாக விளங்கிய ஊரணி இன்று துர்நாற்றம் வீசும் சாக்கடை குளமாக மாறியுள்ளது. இதனால் அந்த நீரை எதற்கும் பயன்படுத்த முடியாமல் அப்பகுதி மக்கள் பெரும் நெருக்கடியில் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியாத நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் சாடுகின்றனர். இந்த கிடாவெட்டி ஊர்நிலை கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு மேன்ஹோல் வழியாக பாதாள சாக்கடை நீர் இந்த மக்களின் சுற்று வட்டார பகுதி மக்களின் அடிப்படை குடிநீர் தேவையும் அது மக்கள் புழங்கக்கூடிய நீராகவும் இருக்கக்கூடிய இந்த ஊர்னிக்கு நேரடியாக சென்று கலப்பதன் மூலமாக இங்குள்ள மக்களின் சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுவதோடு இவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படுவதற்கான அபாயமும் உள்ளது. இந்த நீர் இது மாதிரி இந்த வார்டில் மட்டும் இல்லை, ராமநாதபுரம் முழுக்க அனைத்து வார்டுகளிலையும் இந்த மாதிரி பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு தண்ணி அனைத்து ஊர்நிலைகளையும் போய்கிட்டு தான் இருக்குது. இது சம்பந்தம் நகராட்சி நிர்வாகத்துக்கு நாங்கள் பலமுறை மனு கொடுத்துட்டோம். எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. தென்காசி மாவட்டம் புளியங்குடி மலர் சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. செவ்வாயன்று மார்கழி துவங்கும் நிலையில் கடையநல்லூர், புளியங்குடி, அரியநாயகிபுரம் பகுதிகளில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக பனியின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் விளைச்சல் குறைந்துள்ளதாகவும் அதனால் வரத்து குறைந்து விலை அதிகரித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பிச்சிப்பூ 1000 ரூபாய், கனகாம்பரம் 1000 ரூபாய், மல்லிகை 1750 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மேலும் அரளி, கேந்தி என மற்ற பூக்களின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. டிட்வா புயலுக்கு நிவாரணம் வழங்குவது, புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்போருக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவது உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சார் ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். முன்னதாக சார் ஆட்சியர் அலுவலகம் முன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை விடியாத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை தடுத்து நிறுத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியின் தீபத்தூணில் தீபமேற்ற கோரி நரிக்குறவ சமூகத்தினர் கடவுள் வேடமிட்டு போராட்டம் நடத்தி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மலை உச்சியின் தீபத்தூணில் தீபமேற்ற மனிதர்கள் மனு அளித்தால் குப்பையில் போகும் என கூறி கடவுள் வேடத்தில் மனு அளித்ததாக நரிக்குறவ சமூகத்தினர் தெரிவித்தனர். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராக திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபமேற்ற அனுமதி கோரி போராட்டம் நடத்தி ஆட்சியரிடம் நரிக்குறவ சமூகத்தினர் மனு அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது.
யாருமே அது கட்டாயமா நடத்தவே இல்லையே. நடத்தி இருந்தா நாங்க தெய்வங்க வேஷம் போட்டு ஒண்ணு வர வேண்டியது அவசியம் நம்மளுக்கு இல்ல. அது நடத்த வேண்டியதை நடத்த விட கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்க, கோர்ட்டெல்லாம் அப்படி கொடுத்துருக்கோம். அதுல நடந்துட்டே இருந்துச்சுன்னா நாங்கெல்லாம் வேஷம் போட்டு வர வேண்டியது இல்லை. நாங்க வரும்போது எல்லா பொதுமக்களும் கும்பிடுறாங்க. தெய்வமே மனு கொடுக்க வந்திருக்கோம். நம்ம பொதுமக்கள் நம்ம என்ன செய்யறோம்? கடவுளுக்கு இவ்வளவு இது வேதனையா, இது கஷ்டமா? கடவுள் வேஷம் போட்டு மனு கொடுக்குறாங்களேன்னு சொல்லி அது ஒரு கஷ்டம். கரூர் மாவட்டம் தோரணக்கல்பட்டி கிராமத்தில் குடிசை மாற்று வாரியம் மூலம் கட்டிய வீடுகள் கடந்த 4.5 ஆண்டுகளாக ஒதுக்கீடு செய்யப்படாததை கண்டித்து பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மத்திய அரசு திட்டத்தின் கீழ் 1,18,000 ரூபாய் செலுத்தி 640 பணியாளர்களுக்கு கட்டப்பட்ட வீடுகள் மின்சார வசதி மற்றும் தண்ணீர் வசதியின்றி பூட்டியே உள்ளது. வீட்டுக்கு வாடகையும் கடன் வாங்கிய பணத்திற்கு வட்டியும் கொடுக்க முடியாமல் சிரமப்படும் மக்கள் குடிசை மாற்று வாரிய வீடுகளை விரைவில் தரக்கோரி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மாசத்துல வீடு கொடுத்துருவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறமா இருந்தாலும் சரி, 3 மாசத்துக்கு அப்புறமா சரி, எப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலும் 2 மாசத்துல கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி இழுத்தடிக்கிறாங்களோ தவிர எங்களுக்கு இன்ன வரைக்கும் வீடு கொடுத்த பாடு இல்லை. இப்போ எங்ககிட்ட ஒரு சாவி, அவங்க கிட்ட ஒரு சாவிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ஆனாலும் எந்த ஒரு வசதியும், தண்ணியோ கரண்ட்டோ எதுவுமே இன்னும் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி வீட்டு சாவி கொடுக்குற மாதிரி கொண்டு கொடுக்கவே இல்லைங்க. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஃபைலிங் நடைமுறையை திரும்ப பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்றங்களில் அமல்படுத்தியுள்ள ஃபைலிங் நடைமுறையை கண்டித்தும் அதனை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தியும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட நீதிமன்ற வளாகம் முன் ஃபைலிங் அறிவிப்பு தொடர்பான நகலை எறிந்து 40க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலத்தில் ஏலச்சீட்டு நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். குரங்குச்சாவடி பகுதியில் பழனிசாமி மற்றும் மகேந்திரன் ஆகிய இருவரும் ஏலச்சீட்டு நடத்தி வந்ததில் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் 1 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை மாதந்தோறும் செலுத்தி வந்தனர். சீட்டு காலம் முடிந்ததும் பழனிசாமி தலைமறைவாகி விட்டதாகவும் சுமார் 15 கோடி ரூபாய் வரை மோசடி செய்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். விடியாத திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பிவிடலாம் என சிலர் நினைப்பதால் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள உழவர் சந்தையின் பின்புறத்தில் நகராட்சி ஊழியர்கள் குப்பைகளை கொட்டுவதால் நோய் கிருமிகள் பரவும் அபாயம் உள்ளது. குழந்தைகள் நல மையம் மற்றும் நகராட்சி துவக்கப்பள்ளி இருக்கும் இப்பகுதியில் குப்பைகள் கொட்டப்படுவதோடு அடையாளம் தெரியாதவர்கள் இதற்கு தீ வைக்கும் நிலையும் உள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதா வேண்டாமா என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர் விரக்தியுடன் தெரிவித்தனர். டெல்லியில் பனிமூட்டம் காரணமாக 40 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் நிலவும் பனிமூட்டத்தால் இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் மற்றும் ஏர் இந்தியா ஆகிய நிறுவனங்கள் விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன. பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருவதாகவும் பயணிகள் விமான சேவையின் நிலையை அறிந்து கொண்டு பயணங்களை திட்டமிடவும் விமான நிறுவனங்கள் அறிவுறுத்தியுள்ளன. வேலூர் மாவட்டம் சிறுகாஞ்சியில் தங்கள் கிராமத்தை மற்றொரு கிராமத்துடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சிறுகாஞ்சி கிராமத்தை சதுப்பேரி கிராமத்துடன் இணைக்கும் திட்டத்தை அரசு உடனடியாக கைவிட வேண்டும் எனவும் சிறுகாஞ்சி கிராமம் தனி ஊராட்சியாகவே செயல்பட அனுமதி வழங்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.